நான் ஒரு ஸ்டோரி சொல்லிட்டேன், ஒரு கதை நல்லா இருந்தது கிடையாது. இதெல்லாம் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். நான் இயேசுவை எப்படி அனுபவித்தேனோ அதே போல நீங்களும் அனுபவிக்க வேண்டும். அந்த வார்த்தையின் மூலமாக உங்களுக்குள்ள அந்த கிரியை செய்ய நடக்கணும். எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்ணை மூடுங்க பார்க்கலாம். That every eye is closed. Every eye is closed. அடுத்த ஒரு 5 minutes a beautiful time with God. நீங்களும் தேவனும் இடைப்பட போறீங்க. ஆண்டவர் ஏற்கனவே சொன்ன அந்த காரியத்தின் படி ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சந்திக்க போகிறார். இன்னைக்கு அநேகர் மீது அந்த ஒரு வல்லமை இறங்கும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒப்புரவாயிருங்க. அந்த கில்கால் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வெளியில வாங்க. ரோலிங் அவே த பாஸ்ட், கமிங் அவுட் ஃப்ரம் த வேர்ல்ட். உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு முதலாவது காணப்படணும். எல்லாரும் கேளுங்களேன், ஆண்டவரே, என்னுடைய மாம்சம், என் உலக ஆசைகள், உலக இச்சைகள் கண்களின் மூலமாக, வாய்களின் மூலமாக, என் சிந்தனையின் மூலமாக, என் பேச்சுகளின் மூலமாக உலகத்தோடு இருக்கிற எல்லா சம்பந்தங்களையும் இன்றைக்கு நான் உடைக்கிறேன். இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தையும் சுத்திகரிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நீங்க உண்மையா கேட்கும் போது ஆண்டவர் உங்களை நிரப்புவார். அப்படி நீங்க கேட்கும் போது the next the Lord will take you to the house of God. பெத்தேலுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். தேவன் உங்களை தன்னுடைய வீடாக மாற்றுவார். தன்னுடைய வீடாக மாற்றுவார். அவர் வந்து வசிக்கிற ஒரு வீடாக உங்களை மாற்றுவார். மூன்றாவது அந்த walk with faith, ஜெரிகோ. உங்களுடைய மலைகள், கோட்டைகள் எல்லாம் தகர்க்கப்படும். தேவனுடைய அபிஷேகத்தினால், உன்னதத்திலிருந்து வருகின்ற அந்த வல்லமையினால் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சூழ்ச்சிகளும் உடைய ஆரம்பிக்கும். எல்லாரும் கேட்க ஆரம்பிங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் then the Lord will take you to the Jordan experience, the power of resurrection. அந்த உயிர்த்தெழுத வல்லமை, அந்த உயிர்த்தெழுத வல்லமை இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் வரட்டும். ஒவ்வொருத்தர் மீதும். எல்லாரும் கேட்கலாமா? எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். இயேசுவே, நீங்க வாங்க. நீங்க தான் அந்த அக்னியாக இருக்கிறீங்க. நீங்க தான் பெருங்காற்றா எங்க மத்தியில இருக்கிறீங்க. I invite you, Holy Spirit. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவ ஆலயமாக நான் பிரதிஷ்டை செய்கிறேன். உம்முடைய ரத்தம் அவங்களை கழுவட்டும், அவங்களை தகுதிப்படுத்தட்டும். ஒரு அபிஷேகம் வந்து இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாரும் கைகளை வைத்து கேளுங்க பார்க்கலாம். நீங்க உண்மையா ஆவியோட எனக்குள்ள வாங்கன்னு சொல்லுங்க. You would experience Jesus. இன்னைக்கு அநேகர்களை ஆண்டவர் தொட விரும்புகிறார். I see ஒரு glory இங்க மூடிக்கொண்டிருக்கிறது, ஒரு மகிமை இங்க மூடிக்கொண்டிருக்கிறது. ஒரு மகிமையின் பிரசனம் சிலருடைய இருதயத்துல ஆண்டவர் பலமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ எமோஷனால கிடையாது. A sweet presence of the Holy Spirit. Thank you, Jesus. செய்யும்
அந்த ஒரு தாகம் உங்களுக்கு வரணும். Oh, thank you, Father. அந்த ஒரு ஆசை உங்களுக்கு Thank வரணும். you, Lord. Thank you, Lord. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அநேகர் ஆண்டவர் தொட்டு கொண்டிருக்கிறார். Hallelujah. ஒரு அபிஷேகத்தை நான் பார்க்கிறேன். ஒரு வல்லமையான ஒரு அபிஷேகம், Hallelujah. Thank you, ஒரு Lord. உயிர் தழுதலின் வல்லமையான அபிஷேகம் Amen. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. Jesus, Jesus. Jesus, amen. Hallelujah. Thank you, Lord. Sweetly experience the Holy Spirit. Amen. Jesus. Jesus. சிலர் நீங்க உங்களுடைய கண்கள் திறக்கிறத நீங்க பார்ப்பீங்க. நிறைய தரிசனங்கள் ஆண்டவர் திறந்து கொண்டிருக்கிறார். You would experience Jesus like never before. இயேசுவை இதுவரைக்கும் நீங்க அனுபவிக்க முடியாத ஒரு அளவுக்கு ஒரு அனுபவம் இப்ப காணப்படும். உங்களுடைய கரத்தை யாரா பிடிச்ச மாதிரி இருக்கும். அநேகருடைய கரத்தை என் இயேசு வந்து பிடித்துக் கொண்டிருக்கிறார்.